இங்க உட்காரு. ஏய் கோயிலா, அதான் வெளியில கூட்டிட்டு வந்திருக்கல, அப்படியே மூஞ்சி உம்முண்டு வச்சுட்டு இருக்க. பாரு கோயிலா, நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயமே நியாயமானது தான். அது இது காரணம்னு சொல்லி உன்னை நான் சமாதானப்படுத்த நான் விரும்பலை. ஆனால் என்கிட்ட இருக்கிறது ஒரே பதில் தான். கொஞ்ச நாளைக்கு இது எல்லாத்தையுமே எனக்காக பொறுத்துக்க கோயிலா. நீ தான் கோயிலான்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்கடா, அப்புறம் நம்ம வாழ்க்கை பழைய மாதிரி ஆயிரும். கோயிலா, அடுத்த வினாடி கூட என்ன வேணாலும் நடக்கலாம். அதான வாழ்க்கையே. நீ செத்து போயிட்டேன்னு சொல்லி டெத் சர்டிஃபிகேட்டே கைக்கு வந்துருச்சு. சரி, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப ஒன்ன மாதிரியே உன் சாயல்லே மேரின்னு ஒருத்திருக்கான்னு தெரிய வந்துச்சு. கோயிலா, நடந்த சம்பவம் எதுவுமே திட்டம் போட்டு நடக்கல. சொல்ல போனா உன் கூட 10 வருஷம் குடும்பம் நடத்தின எனக்கே நீதே முண்டாட்டி கோயிலான்னு தெரிகிறதுக்கு பெரிய ரகசியமே தேவைப்பட்டுச்சு. இதுல மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீயே சொல்லு. கோயிலா, கோவத்தில் 1000 வார்த்தை பேசலாம். ஆனா நான் யாரு எப்படிப்பட்டவன்றது உன் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். இங்க பாரு, வீட்டை விட்டு வெளியே போய் தப்பு பண்ற எந்த ஆம்பளைக்கும் வேலையே போட முடியாது. பொண்ணுக சகவாசம் வைக்கிறவனா இருந்திருந்தா இப்படி உன்னை உட்கார வச்சு சமாதானப்படுத்திட்டு இருக்க மாட்டேனே. கோயிலா, நீ இறந்துட்டு நம்பினது எப்படி ஒரு விபத்தோ, அதே மாதிரி உமாய வாழ்க்கையில வந்ததும் ஒரு விபத்து தான். கோயிலா, நான் என்ன சொன்னாலும் உன் மனசு சமாதானமாகாதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஒண்ணு, உன்னை நான் வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தா லெட்டரை படிச்ச மாதிரி காமிச்சிருக்க மாட்டேனே. உன்னை தேடி ஊருக்கு வந்திருக்க மாட்டேனே. கோயிலா, ஒருத்தரை ஏமாத்தணும்னு முடிவு பண்ணியாச்சுண்டா அதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. நான் அந்த மாதிரி ஆளா என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்க. என்னங்க, தனிமை என்ன கொல்லுதுங்க. ஏற்கனவே என்ன பைத்தியம்னு சொல்லி செத்து போனவன்னு சொல்லி சாயம் பூசி உங்ககிட்ட இருந்து என்ன பிரிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு மேல அந்த 4 சவத்தை பாத்துக்கிட்டு இருந்தா என் மண்டைய வெடிச்சு சுக்கு நூறா போயிடுங்க. கோயிலா, அல்லாத கோயிலா, வெளியில வந்திருக்கோம்ல, இப்படி பொது இடத்துல அழுதுட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கண்ணத்தோட இங்க பாரு, இன்னைக்கு நான் எங்கேயுமே வெளியிலே போல. இந்த போன் எடுத்து நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? எவன் கூப்பிட்டாலும் நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் அவர் மனைவியுடன் நிம்மதியா சந்தோஷமா இருக்காருந்தே வரும். சரியா? சந்தோஷமா இல்லையா? கண்டத்தோட சார், ஆர்டர் ப்ளீஸ். கோயிலா, என்ன வேணும் சொல்லு. இல்ல, நீங்களே சொல்லுங்க. சரி, உனக்கு பிடிச்சதவே சொல்றேன். 2 சிக்கன் பிரியாணி. ஓகே சார். 2 சிக்கன் 65. ஒரே ஒரு மீல் வறுவல். அவ்வளோதான். சீக்கிரம். என்ன கோயிலா, இப்பயாவது கோபம் விட்டுருச்சா? சரி விடு. இப்போ உடனே உன் பேரை என் பொண்டாட்டி கோயிலாண்டு என் போன்ல பதிஞ்சிடுறேன். சரியா? என்னடா, நீயும் நானும் மட்டும்தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். அப்பா வரவே இல்ல. அப்பா கெட்ட அப்பா. நான் சொன்ன மாதிரி எனக்கு ஃப்ரூட் சாலட், ப்ரௌனி, ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி தரணும். சரியா? அதெல்லாம் கிடையாது. முதல்ல வயிற்றுக்கு சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் நீ கேக்குற மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம். வர வர நீ ஃப்ராட் பண்ற பாப்பா. எப்ப பாரு நீ சொல்றதுதான் நான் கேக்குறேன். இன்னைக்கு நான் சொல்றதை நீ கேட்கணும். ஓகேவா? அஷோ, இங்க பாரு, அம்மா பெரியவங்க. பெரியவங்க சொல்றதை தான் சின்னவங்க கேட்கணும். புரியுதா? அதெல்லாம் கிடையாது. இரு, எங்க மிஸ் கிட்ட சொல்லி உனக்கு பனிஷ்மென்ட் கொடுக்க சொல்றேன். டார்க் ரூம்ல
அப்படியெல்லாம் செஞ்சிடாதம்மா. அம்மா பயந்துருவல்ல. பயந்துட்டியா பயந்துட்டியா? சரி வா போலாம். கோகிலா, என்னங்க? ஒரு நிமிஷம் வெளில வாங்க. என்ன ஆச்சுங்க? அது என்ன வெளியில கூப்பிடுறீங்க? இப்பதானே சாப்பாடு வந்திருக்கு. அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுன. வா. அட சாப்பாடு வந்திருக்கு, ஒரு வாய் கூட வைக்கல. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிட விடுங்க. கேளு. வா கோகிலா. ஐயோ வா. என்னங்க வான்னு இது? சொல்றேன்ல. எங்கங்க கூட்டிட்டு போறீங்க? சொல்லுங்க. சொன்னா கேட்க எங்க மாட்டியா? போறோம்? வான்னு சொல்றேன்ல. என்னங்க நீங்க? வா. ஓஹோ, இதுக்குதான் என்ன வேக வேகமா வெளியில இழுத்துட்டு வந்தீங்களா? சாப்பிட்டு கூட முடிக்காம கைய கூட கழுவாம விழுந்தடிச்சு ஓடி வந்து புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்து? நீங்க என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. கோகிலா, கொஞ்சம் மெதுவா பேச. ஏ மானம் போகுதா? உங்களுக்கு மட்டும்தான் மான மரியாதையில இருக்கா? ஏன் எனக்கு இல்ல? சொல்லுங்க. சாப்பிட விடாம பிடிச்சு தரன்னு ஒரு ஜெயில் கைதியை விட கேவலமா என்ன பிடிச்சு இழுத்துட்டு வரீங்க. சோத்துல நான் உப்பு போட்டு தானே தின்றேன். எனக்கு உரைக்குதுங்க. கண்ட சிறுக்கிங்களுக்கெல்லாம் நான் பயந்து ஒளிச்சுக்கணும்னு எனக்கு என்ன தலை எழுத்துன்னு கேக்குறேன். என்ன நடக்குது? ஏன் அகல்யா இப்பல இருந்து அவகிட்ட ஒட்டி உறவாட ஆரம்பிச்சா? நான் மேரின்னு சொன்னப்ப கூட என் குழந்தை என்ன நம்புச்சு. நான் தான் கோகிலா அம்மான்னு அவ சொன்னாளே. இப்ப என்னையா செஞ்சு வச்சிருக்கீங்க அவளை? என்னையா செஞ்சு மயக்கி வச்சிருக்கா அவ? சொல்லியா, என் குழந்தை இப்படி அவகிட்ட ஓடிட்டு இருக்கு. சொல்லியா, சொல்லு. அடடா, பயங்கரமான கில்லாடிதான். சொக்குப்படி போட்டு புருஷன், குழந்தை, வீடு, வாசல்னு எல்லாத்தையும் அவ பக்கம் திருப்பி என்ன இப்படி தூரத்துல நின்னு வேடிக்கை பார்க்க வச்சுட்டால. நான் சும்மா விட மாட்டேன், சும்மா விட மாட்டேன். நான் எதுக்கு என் போற வர பொம்பளைக்கெல்லாம் பயப்படணும்? நீ அவகிட்டே தொங்கிட்டு அவ முன்னாடி பிடிச்சு சுத்திக்கிட்டே இரு. நாசமா போய் எக்கடே கட்டு ஒழி. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் குழந்தை வேணும். அவளை நான் கூட்டிட்டு போறேன். அவளை கூப்பிடு. நான் இன்னைக்கு விட மாட்டேயா? என்ன கோகிலா, நீ வெண்ணது 2 வாரப்ப பானை உடைஞ்ச கதையை எல்லா காரியத்தையும் எடுத்துட்டு போற நீ. அதான் எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன காரியம் பண்ணி முடிச்சிட்டீங்களே. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? இன்னும் எதுக்கு என்ன தடுத்து நிறுத்திட்டு இருக்க? கோகிலா, இங்க பாரு. இப்படி அவசரப்பட்டு எல்லா காரியமும் கெட்டு போச்சு. இப்ப நீ உமாவோட போய் சண்டை ஓட்டன்னு வச்சுக்க. அவ உன்னை மேரி நினைச்சுக்கிட்டு அவளும் உன் கூட சண்டை ஓட ஆரம்பிச்சிருவா. பிரச்சனை பெருசா இருக்கும் கோகிலா. இங்க பாரு, அதுக்கப்புறம் நீ எப்பயுமே வீட்டுக்கு வர முடியாம போயிடும். இப்படியே அடக்கி வச்சு என்ன அடக்க பண்ணிடுவீங்கல்ல? இதுக்கு என்ன கழுத்தை நெரிச்சு கொன்னுடுங்க. கொன்னதுக்கு அப்புறமா மூச்சு இருக்கான்னு பக்கத்துல உட்காந்து செக் பண்ணி பாருங்க. அப்பதான் தெரியும். என்ன நான் திரும்ப உயிரோட வந்துடக்கூடாதுல்ல. ஏய் கோகிலா, உன்னை சாமியே நினைச்சு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் அமைதியா இரு கோகிலா. சரி, இந்த ஆட்டத்தை இதோட நிறுத்திக்கலாம். உங்களுக்கு அவ வேணும் வேணாம், எனக்கு அதை பத்தி அக்கறை இல்ல. ஆனா எனக்கு அகல்யா பாப்பா வேணும். இனிமே அவகிட்ட ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காதீங்க. எனக்கு தெரியாது, என் குழந்தை எனக்கு வேணும். ஏய் கோகிலா, கேளு. அகலியாவை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது என் கடமை. எப்படியாவது அகலியாவை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடு. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கடைசி அவகாசம். நாளைக்கு காலையில என் குழந்தை முகத்துல நான் முழிக்கணும். இல்ல என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்னடா? அப்பா அப்பா
ஒருவேளை கோகிலாவை பார்த்துருப்பாளோ? என்ன பண்ணுறது, எப்படியாவது சமாளிக்க வேண்டியதான். என்ன உமா மகளையா? என்னங்க வரமாட்டேன் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இப்படி சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க. அப்பா சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நீங்க எங்களுக்கு தெரியாம வந்திருக்கீங்களா? ஆமா. என்னங்க பாப்பாக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் ஆர்டர் பண்ணிடலாம். வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். வாங்க பாப்பா, பார்த்து மெதுவா உட்காரு. கேட்ட குரலா இருக்குடி, யாருன்னு பாரு. யாருமா? மாமாவா? ஐயோ பாரதி, மாப்பிள்ள. மாமா, மாமாவா? நீங்களா? மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இது? மாமா கொஞ்சம் விட்டுதான் உங்க மண்டையை உடைச்சு தக்காளி சட்னி போட்டிருப்பேன். என்ன மாமா, எதுக்கு இந்த கெட்டப்பு? சைலண்ட் பெல்ட், செவரேறி குதிச்சு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம்? அது ஒன்றும் இல்லை பாரதி, பிரியாக்கு நாளைக்கு பர்த்டே. கரெக்டா 12 மணிக்கு அவளை பார்க்கணும்னு தோணுச்சு. அதான். என்ன மாமா நீங்க ஹீரோ மாதிரி வந்து பிரியாக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க. மாப்பிள்ள மன்னிச்சிடுங்க. பாரதிக்கு இப்படி ஆனதுல இருந்து யாரோ வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் அவசரப்பட்டு அடிச்சிட்டேன். பரவாயில்ல அத்தை, பிரியாக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன்.
அத அவ ரூம்ல கொண்டு போய் வைக்கலான்னு போகும்போது பாரதி கிட்ட மாட்டிக்கிட்டேன். இவன் எதுக்கு இங்க வந்தா? ஹே அக்கா, பாத்தியா நம்ம மாமாவ? ஹெல்மெட் எல்லாம் போட்டு செவரேறி குதிச்சு வில்லன் கெட்டப் எல்லாம் போட்டு ஹீரோயினிய பார்க்க வந்திருக்காரு. சான்ஸே இல்ல. You are so lucky to have him as husband. சாரி பிரியா, அது வந்து ஆக்சுவலா மாமா, நான் அதெல்லாம் விடுங்க. முதல்ல நீங்க கொண்டு வந்த gift எடுங்க. பாக்கல எடுங்க. சீ. ஐயோ, என்ன யோசிக்கிறீங்க? அதான் சஸ்பென்ஸ் எல்லாம் உடைச்சு போச்சே. இப்பதான் பப்ளிக் மேட்டர் ஆயிடுச்சுல. ஏய் பாரதி, சும்மா இருக்க மாட்டியா? அம்மா, நீ பேசுறியா? மாப்பிளைய கட்டியால அடிச்ச மாமியார்னு நாளைக்கு பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் வரும். மாப்பிள்ள, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. ஐயோ அத்தை, பாரதி ஏதோ கிண்டலுக்கு சொல்லிட்டு இருக்கா. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். ஹலோ ஹலோ, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க முதல்ல gift எடுங்க. அடேங்கப்பா, gift எல்லாம் பலமா இருக்கும் போல. ஆ. Wow, ring. Very nice and so cute. ரொம்ப அழகா இருக்கு மாமா. நீங்க சரியான ஆளுதான். உங்களுக்கு செம்ம டேஸ்ட். நிறைய லவ். யாருக்கும் தெரியாம ரொமான்ஸ் பண்ணணும்னு ஒரு த்ரில்லர் படமே காட்டிட்டீங்களே. இதுல லெட்டர் வேற இருக்கு. பாரதி அது கொடு. என்ன எழுதிருக்கீங்க? கவிதையா? ஏய் பாரதி, அதெல்லாம் படிக்க கூடாது. நீ வேணா காதுல பஞ்சு வச்சுக்கோமா. அன்பு காதலி மனைவி பிரியாவுக்கு. உன்கிட்ட போன்ல பேசவோ நேர்ல பேசவோ எனக்கு வார்த்தையே இல்ல. இன்னைக்கு உனக்கு பர்த்டே. நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு gift கொடுத்து டிரைவ் அண்ட் ரெஸ்டாரண்ட் மூவி எல்லாம் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ ஏன் பக்கத்துல இல்ல? பிரியா, உன்னை நான் காலம் முழுக்க ஏமாத்த மாட்டேன். நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஒவ்வொரு முறையும் நான் வெளியே போகும்போது என் நிழல் எங்க எங்கன்னு என் கண்ணு தேடுது. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது பிரியா. சாரி மாமா, இது ரொம்ப பர்சனல் போல இருக்கு. ஏய் பிரியா, இது உனக்கு வந்த gift. மாமாவை பாத்தியா? உனக்காக எவ்வளவு எஃபோர்ட் எடுத்து ரிஸ்க் எடுத்து செஞ்சிருக்காருன்னு. ஏய் பிரியா, நீ ரொம்ப லக்கி. முதல்ல பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா வீட்டுக்கு கிளம்புற வழிய பாரு. பிரியா, உனக்கு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தல. என்னோட அம்மா அவங்களே உனக்கு தேவையானதெல்லாம் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீ என் வீட்டுக்கு வந்தா நாங்க எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துப்போம் பிரியா. தயவு செஞ்சு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். எனது வீட்டுக்கு வரணுமா? ஆமா, என்ன சொன்னீங்க? உங்க அம்மா எனக்கு வேலை செய்யறவங்களா இருப்பாங்களா? போதும்டா சாமிங்களா. உங்களுக்கும் உங்க குடும்பத்து ஆசாமிங்களுக்கும் ஒரு பெரிய கும்பிடு. கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க சார். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க.